வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. அதாவது ஸ்மார்ட் வாட்ச் பிரியர்களோட எண்ணிக்கை நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கெல்லாம் டெய்லி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு அத்தியாவசிய பொருள் மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் மாறிடுச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பெபிள் வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தையே நம்ம கைக்குள்ளாடி அடக்கிற மாதிரி ஒரு வாட்ச் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் சொல்ல வராங்க. யூனிவர்சல் ஆன் யுவர் வெஸ்ட்னு போட்டிருக்காங்க. இந்த வாட்ச் பார்த்திங்கன்னா சந்தையில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ் ஸ்மார்ட் வாட்ச் ஒயர்லெஸ் சார்ஜிங்கோடு வருது. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 7500 ரூபா போட்டிருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதை சீப் ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாக்ஸை பிரிக்க போகிறோம். இந்த வாட்ச் கூட என்னென்ன வருது, வாரண்டி எந்த மாதிரி தராங்க, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறமாட்டு இந்த வாட்சில் என்னென்ன வசதிகள் இருக்குது, எப்படி பண்ணியிருக்காங்க, எல்லாமே ப்ரீஃபாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனி ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். இதுக்கு பேர் வந்து காஸ்மோஸ் ப்ரைம்னு போட்டிருக்காங்க. ப்ரைம்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்பெஷலான ஒரு இது. இந்த வாட்ச் அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாது, ஏன்னா அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, எப்போவுமே டிமாண்டில் இருக்கும். நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி, அதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு பொருளை அன்பாக்ஸ் பண்ணுறோம். பாக்ஸை பிரிக்கும் போது நீங்களே பாருங்கள், ஷாக்கிங்காக இருக்குது. அதாவது மெட்டல் பாடி, ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல் பாடி. எப்படி பண்ணியிருக்காங்கன்னா டிசைன், நீங்கள் ஒரு டிசைனராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கான வாட்சை நீங்கள் செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பார்த்து அந்த கட்டிங் அப்படி நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. டிசைனருக்கு அவார்டு கொடுக்குற மாதிரி அந்த ஒரு சூப்பராக அந்த ஹெட்டு ஃபினிஷிங் பக்காவாக தந்துருக்காங்க. அப்புறமா பார்த்துக்கலாம் அந்த வாட்சை. இப்போ அதுக்கு ஒதுக்கி வச்சுருவோம். இதை தவிர இதுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு மேக்னெட்டிக் கேபிள் ஒன்று இருக்குது. அப்புறமாட்டு யூசர் மானுவல், வாரண்டி கார்டு, 1 இயர் வாரண்டி தந்திருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இனி வாட்சை பாருங்கள். வாட்ச் பார்க்குறதுக்கு ஸ்பெஷலாக இருக்கும். கலரும் உங்களுக்கு ஸ்பெஷல். ஹெட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்டலில் உயர்தர மெட்டல். நண்பா, அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி இந்த வாட்ச் எதுக்கு தேவை, நமக்கு எதனால மக்கள் இதை வாங்குறாங்க, டிமாண்டு அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்ன, அதை தெரிஞ்சுப்போம். இதோட ஸ்டாண்ட் பை டைம் வந்து உங்களுக்கு 10 நாள் இருக்கும். ப்ளூடூத் காலிங் இருக்குது. ப்ளூடூத் காலிங் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா பேட்டரி ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆயிரும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறமா ஓஎஸ் சப்போர்ட், உங்களுக்கு ஆப்பிளுக்கும் சப்போர்ட் ஆகும், ஐஓஎஸ்க்கும் சப்போர்ட் ஆகும். இதை தாண்டி மெயினான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் IP67 கொடுத்துருக்காங்க. தண்ணிக்குள்ளாடி முக்கினாலும் உங்களுக்கு எதுவும் ஆகாது. அதே நேரத்தில் மழை நேரங்களில், மழை வந்தாலும் சரி தான், தாராளமாக நீங்கள் வந்து கையில் வாட்சை கட்டிக்கலாம். அது பிரச்சனையே கிடையாது. ஸ்க்ரீன் வந்து பெருசாக இருக்கும். ஏன்னா 1.9 இன்ச்சில் ஸ்க்ரீன் தந்திருக்காங்க. நேரோ பெசல் டிஸ்பிளே தாறுமாறாக இருக்குது. அப்புறமா ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ளூடூத் காலிங் இருக்குது. பிளட்டோட ஆக்சிஜன் லெவலை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலான ஒரு டெடிகேட்டட் சென்சார் தந்திருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. சென் மோடு இருக்குது. உங்கள் ஹெல்த்தை வந்து இன்னும் மாடர்னாக நீங்கள் மானிட்டர் பண்ணுறது சென் மோடு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏஐ வாய்ஸ் சப்போர்ட் இருக்குது. அதாவது உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அடிமைக்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். இது ஹைலைட்டான விஷயம். இதை தாண்டி இந்த வாட்சோட ஸ்வைப்பிங் ஆப்ஷன் எந்த மாதிரி தந்திருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். அப்புறமா லாஸ்ட் இதை வந்து ரொம்ப சீப்பான ப்ரைஸில் வாங்குறது எப்படி, அதை நம்ம பார்த்துப்போம். இனி அடுத்த இதை பாருங்கள். அதாவது மொபைல் திரையை பாருங்கள். ஸ்வைப்பிங் உங்களுக்கு பண்ணியே காமிக்கிறேன். நண்பா, ஸ்வைப்பிங் ஆப்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட வாட்ச் ஃபேஸை பாருங்கள். பார்க்கும்போது தெரியும், அதாவது மற்ற வாட்சுக்கும் இதுக்கும் ஒரு யூனிக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரிய வரும். ஏன்னா இதுவே வேறு ஒரு பிராண்டுனா 35,000 ரூபா 40,000 ரூபா சார்ஜ் பண்ணிப்பாங்க. சாம்சங்னா கன்ஃபார்மாக 35,000 ரூபா, ரியல்மினா 30,000 ரூபாய்க்கு மேலே அந்த ப்ரைஸிங் இருக்கும். இவங்கனால உங்கள் லாஸ்ட்டில் பாருங்கள் எவ்வளோ சீப்பாக கிடைக்குங்கிறத. வாட்ச் ஃபேஸ் ரொம்ப டீசெண்டாக இருக்குது. ஸ்வைப்பிங் ஆப்ஷன் இதில் டுவல் ஸ்க்ரீன் தந்திருக்காங்க. ஸ்வைப்பிங் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் டாப் டு பாட்டம் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகுது. மெயினான கண்ட்ரோல்ஸ் அதில் வருது. தென் லெஃப்ட் டு ரைட்டு ஸ்வைப் பண்ணும்போது இதில் ஒரு வித்தியாசம் கொண்டு வந்திருக்காங்க. டெய்லி ஆக்டிவிட்டி தெரிய வருது, வெதர் அப்டேட் தெரிய வருது. இதை தாண்டி விட்ஜெட் ஆட் பண்ணுற ஆப்ஷன் தந்திருக்காங்க. விட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த வாட்ச்லேயும் ஆட் பண்ணுற மாதிரி வசதி வந்து வரல. ரொம்ப ப்ரீமியமான வாட்சுக்கு போனீங்கன்னா, அல்ட்ரா ப்ரீமியம் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அல்ட்ரா ப்ரீமியம் மீன்ஸ் 20,000 ரூபாய்க்கு மேலே அந்த வசதி இதில் தந்திருக்காங்க. லெஃப்ட் டு ரைட்டு ஸ்வைப் பண்ணும்போது, அப்புறம் பாட்டம் டு டாப்பு ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு மெனுக்குள்ளாடி என்டர் ஆகுது. எக்கச்சக்கமான விஷயங்கள் அதில் இருக்குது. அதாவது ஃபோன் கால் பேசலாம், டைலர் இருக்குது, கான்டாக்ட் தந்திருக்காங்க. அப்புறமா ஸ்போர்ட்ஸ் மோட் எக்கச்சக்கமான இது இருக்குது. ஜிபிஎஸ் வசதி தந்திருக்காங்க. கேம்ஸ் தந்திருக்காங்க. அப்புறம் ஃபோனை மறந்து வச்சிங்கன்னா கண்டுபிடிக்கலாம், வாட்சை மறந்து வச்சிங்கன்னா கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி கேம்ஸில் 2 விதமான கேம்ஸ் தந்திருக்காங்க. அடிஷ்னலாக மற்ற வாட்சை விடவும் இது வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும். நிறைய ஃபியூச்சர்ஸ் தந்திருக்காங்க.
மற்ற வாட்சில் வர மாதிரி ஆப்ஷன்ஸ் தான். அடிஷ்னலாக சில விஷயங்கள் உங்களுக்கு புதுமையாக இருக்கும். இதுக்கப்புறமா நீங்கள் ரைட் டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது டுவல் ஸ்க்ரீன் அந்த வியூ வருது. அதாவது சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் அதில் வந்துடுது, அவ்வளோதான். எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப ஒரு திருப்திகரமான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. வேல்யூ வந்து அக்யூரேட்டாக இருக்குது, அதான் மெயினான விஷயம். அதாவது 2000 ரூபாய்க்கு நம்ம வாட்ச் வாங்கலாம், ஹார்ட் ரேட் வந்து உங்களுக்கு வேல்யூ வந்து கரெக்டாக, அக்யூரசி வந்து உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்காது. இது கிட்டத்தட்ட எப்படி இருக்கும்னா அமேஸ்ஃபிட் உங்களுக்கு எப்படி வேல்யூ தருமோ அதோட அல்காரிதம் எப்படி பண்ணி வச்சுருக்காங்களோ கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது அல்காரிதம். அதான் மெயினான விஷயம். அதாவது அல்காரிதம் பக்காவாக இருக்குது, வேல்யூ கரெக்டாக காமிக்குது, அட்வான்ஸ் வசதி இருக்குது, ஒயர்லெஸ் சார்ஜிங், தைரியமாக மழை நேரங்களில் வாட்சை கட்டிட்டு வெளியே போயிடலாம். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி காலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 வசதி இருக்குது. நம்பர் தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம், இல்லை நம்பர் தெரியக்கூடாது, வரக்கூடிய கால்ஸ் அட்டன் பண்ணணும், பேசணும்னு சொல்லிட்டு அந்த வசதி தந்திருக்காங்க. மைக்கெல்லாம் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக, ரொம்ப கிளியராக இருக்குது, பக்காவாக இருக்குது, டீசெண்டாக இருக்குது. இனி இந்த வாட்சை வந்து ரொம்ப சீப் ரேட்டுக்கு வாங்குறதுக்கு டிடிஜியோட கூப்பன் கோட் நான் கொடுக்குறேன். அதை எங்கே போய் அப்ளை பண்ணணும், எப்படி ஆர்டர் பண்ணணும், அதை நான் இனி சொல்கிறேன். கொஞ்சம் பாருங்கள். டிடிஜி டபுள் சர்டிஃபிகேஷன் இதுக்கு கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. கண்ணை மூடிட்டு வாங்கலாம், நல்ல ஒரு வாட்ச் தான். இனி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது எப்படிங்கிறத சொல்கிறேன். வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், இல்லைனா www.carquick.in இன்ஃபார் இந்தியா அந்த வெப் அட்ரஸ்க்கு போங்க. நண்பா திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், www.carquick.in carquick.in இந்த வெப் அட்ரஸ்க்கு போனீங்கன்னா இங்கே பாருங்கள், ஹோம் பேஜில் ஆல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே ஸ்மார்ட் வாட்சஸ்னு ஆப்ஷன் இருக்கும். இதை பெபிள் காஸ்மோஸ் ப்ரைம்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிற கூப்பன் கோட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகட்டும். இங்கே பாருங்கள், ஆட் டு கார்ட் கொடுங்க. ஆட் டு கார்ட் கொடுத்ததுக்கப்புறமா கூப்பன் பாக்ஸ் வரும். இதில் டிடிஜி 700 இந்த கூப்பனை நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 700 ருபீஸ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு நிலையாக இருக்கும், லைட்னிங் டீல் அந்த மாதிரிலாம் கிடையாது, எப்போவுமே நிலையாக இருக்கும். ப்ளஸ் ஜென்யூனான வாட்சாக இருக்கும், டைரக்ட் ஃப்ரம் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் டு ப்ராசீட் டு செக் அவுட் கொடுங்க. செக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஷிப்பிங் அட்ரஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் ஆகிரும், ஆர்டர் நம்பர் ஜென்ரேட் ஆகிரும். ஒன்ஸ் ஆர்டர் நம்பர் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறமா அது எங்கே வந்திருக்குங்கிறத பார்க்குறதுக்கு ட்ராக் யுவர் ஆர்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பாருங்கள், டாப்பில் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டர் ஐடி, அப்புறம் உங்கள் இமெயில் அட்ரஸ், அப்புறம் ட்ராக் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்டேட்டஸ் அங்கே அப்டேட் ஆகிருக்கும். இந்த ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் மறுநாள் நீங்கள் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி ட்ராக் பண்ணாதீங்க. இவ்வளோ தான். இது தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. என்ன பெனிஃபிட்னால் உங்களுக்கு எப்போவுமே அந்த கூப்பன் கோடு உங்களுக்கு நிலையாக இருக்கும், லைட்னிங் டீல் மாதிரி வராது, ஜென்யூனான வாட்சை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க, அவ்வளோதான். இப்போது நீங்கள் வந்து நிறைய ஆப்ஷனில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் செகண்ட் குவாலிட்டி வந்து ஆன்லைன் வரும்போது செகண்ட் குவாலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நிறைய ப்ராடக்ட்டு செகண்ட் குவாலிட்டி வரும், அந்த மாதிரி ஏமாறாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.